இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? மிஸ்டர் கே கதாகர் சாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக பட வீடியோ பார்க்கலாமா? இந்த சிடி கொடுக்க சொன்னாரு. நீங்க 2 பேர் இருக்கதா அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. ஓ, இவங்க படமா? படம் பாத்தீங்கன்னா வனிதா அக்காவின் காவியம் காரி முஞ்ச ஓவியம். அதுதான் மிஸ்டர் மிஸ்ஸஸ் அப்படின்ற ஒரு கில்மா படம். கில்மா படம்லாம் இல்ல எடிட்டர் உனக்கு தெரியுமா, சர்டிபிகேட்லாம் போட்டு வச்சிருக்கான் ஏன் அப்படின்ட்டு. உண்மைதாங்க, படம் வந்து நானும் நினைச்சேன் பெருசா எடுத்திருக்காங்க, படம் நல்லா இருக்கும் போல, கதை நல்லா இருக்கும் போல நினைச்சு பார்த்தா படத்துக்குள்ள வந்து கிரிஞ்சு காட்சிகளும் அமைச்சர் காட்சிகளும் ஒரு குடோன் அளவு கொட்டி கிடக்குது, டன் கிடக்குல உள்ள என்ன நிறைய இருக்குது. இந்த படம் எப்படி வந்திருக்கு, ஏது பேக் சொல்ல என்னதுன்றத பத்தி தெளிவா பார்க்கலாம். அது என்ன பண்றீங்கன்னா லைக் பண்ணுங்க, அது மட்டும் போயிடலாம். நான் காந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. அந்த படத்துக்கு பார்க்கல. மனிதா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி படம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ரோல் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்கா வந்து பிக் பாஸுக்கு போனாங்க, அப்புறம் யூடியூபுக்கு வந்தாங்க, குக்கிங் சேனல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்கா அப்படியே இருந்திருக்கலாம், ஆனா அக்கா குக்குது கோமாளிக்கு போய் நல்ல பேர் எடுத்தாங்க. இந்த மாதிரி படம் எடுத்து வச்சிருக்கீங்க, மனசா சொல்லுங்க உன்னது படமா இது ஒரு கதைன்னு கொஞ்சம் சொல்லியிருக்கியே அப்படின்ற மாதிரி இருக்குது. கதை என்ன பாத்தீங்க அப்படின்னா, அக்காவுக்கு வந்து 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பாப்பா வேணும், பேபி பெத்துக்கணும் அப்படின்ட்டு வந்து அக்காவுக்கு ஒரு ஆசை. ஆனா அக்காவோட புருஷனான ராபர்ட் பாஸ்டருக்கு அதெல்லாம் ஆசையே இல்லை. அதுக்காக அக்கா எந்த எஸ்டிம்லாம் போயிட்டு ஜெல்சா பண்ணாங்க அப்படின்றதா இந்த படத்தோட கதை. உண்மையா சொல்லுங்க, இது ஒரு கதையா? குழந்தை இல்லாதவங்களோட கஷ்டம் காட்டுறேன் அப்படின்னு கூட பரவாயில்ல. ஆனா அக்கா வந்து அதுக்கு முயற்சி எடுக்கிறேன்ற பேர்ல கண்ட காஜி காட்சிகளும் கருமாந்தா காட்சியும் எடுத்து வச்சிருக்கீங்க. புனிதமான காதலப்பா. என்ன பண்ணா அந்த படத்துல வந்து சக்கிலா தான் இவங்க வந்து அம்மாவாமா. சக்கிலாவை காஸ்ட் பண்ணீங்க. சக்கிலா வந்து ஒரு மலையாள ஆக்டர், உங்களுக்கு தெரியும். ஒண்ணு அவன் மலையாளம் பேசாம வச்சிருந்துருக்கலாம், இதுக்கு அவன் தெலுங்கு பேச சுத்தமா புரியல. இதுல வேற பார்த்தா கொடுமை, படத்துல பாதி பேருக்கு மேல தெலுங்கு தான் பேசிட்டு இருக்கானுங்க. உண்மையே தமிழ் படமா தெலுங்கு படமா? இது போய் பாத்தீங்கன்னா லவ் சீன்கள்லாம் வந்து ராபர்ட் மாஸ்டர் என்ன லாங்குவேஜ் பேசுறாருனே தெரியல. நம்ம ஜோவிக்கா இருக்காங்க இல்லையா, வனிதா கூட மூத்த பொண்ணு, அவங்க வந்து பிக் பாஸுக்கு போனாங்களாமா. அவங்க காசை வச்சாமா, அந்த காசை வச்சு ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் போட்டுருக்காங்க. உண்மையில அந்த காசை வச்சு பேக்கரி கடை திறக்கிறது, ஒரு ஃபுட்டு கடை திறக்கிறது, இல்லையா ஒரு யூடியூப் சேனலாவது அப்கிரேட் பண்றது, அப்படிதான் பண்ணா கூட பரவாயில்ல. அக்கா என்ன பண்ணிருக்காங்க, நம்ம வேணா படம் எடுக்கலாம், யூடியூப் காசு வச்சு தான் படம் எடுத்துருக்காங்க போட்டு அக்காவோட நின்ன நாள் ஆசையை ப்ரொடியூசரா இருக்காங்க. போட்டாங்க. அங்க பார்த்தா வந்து வனிதா ப்ரொடக்ஷன் போட்டுருந்துச்சு. கீழே ஒரு குழந்தை வாங்கிட்டு இருந்துச்சு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஜோவிதா தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க போல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா குழந்தை திரும்புக்கு அப்பதான் தெரியுது அந்த குழந்தையே நம்ம வனிதா அக்கா தான் அப்படின்னு. அந்த குழந்தையே நீங்க தான் சார். பொண்ணு வந்து ப்ரொடியூஸ் பண்ண, அம்மா வந்து நடிக்க, அம்மாவோட 3வது 4வது பாய் ஃப்ரெண்டு வந்து படத்துல ஹீரோவா நடிக்க அப்படின்ட்டு ஒரே கூத்தா இருந்துச்சு இந்த படம். ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் வந்து வனிதா, அவங்களோட பொண்ணு தான் ப்ரொடியூசர். ஆப்வியஸ்லி ப்ரொடியூசர் செட்டுக்குலாம் வருவாங்க, ஷூட்டிங்லாம் பார்ப்பாங்களா. இந்த படத்தையே நம்மளால பார்க்க முடியலையே. அந்த ராவா எப்படி அவங்க நேர்ல பார்த்தாங்க அந்த ஜோவிகா, இல்ல அதை பார்க்க எப்படி அவங்க எல்லாம் அலோ பண்ணாங்க, அது எனக்கு தெரியவே இல்லை. உண்மைதாங்க, இவங்க 2 பேரும் அந்த வயசான 2 பேரு உட்காந்து ரொமான்ஸ் பண்றத 2 மணி நேரம் படமா எடுத்து வச்சு புதுசா வாங்கியிருக்காங்க. எங்க அதை பார்க்கவே முடியல கேட்டால அதையாவது கம்மியாவது பண்ணி தொலைக்க வேண்டியது. நமக்கே கூச்சமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் எப்படி வந்து நடிச்சாங்க, இல்ல நடிக்கிறத பார்க்க வச்சாங்க, அந்த டவுட் எனக்கு ரொம்ப பெரிய டவுட். யாராச்சும் எனக்கு கிளியர் பண்ணுங்க. இதுல வேற நூல மாட்டேன். எல்லா படத்தையும் காப்பீஸ் கொடுக்குற மாதிரி நம்ம யாரு கொடுக்குறோம்ன்ற தெரியாம கொடுத்து விட்டாரு. படத்துல வந்து சிவராத்திரி அப்படின்னு பாட்டு ஒண்ணு இருக்கு, அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அது கேமியா கொடுக்க வந்தாங்கன்னா நம்ம ஐட்டம்ஸ் போடுறீங்க, அதுக்காக புதுசா ஒரு ஆதரவு போடலாம் இல்லையா? எங்க எல்லாம் பழைய கேள்விகள் பழைய ஆண்டிகளா போட்டு வச்சிருக்கீங்களே, இது புதிய நம்ம கிரண் வந்து ரசிகர் மட்டும் அப்படின்ற வெப்சைட்ல போட்டதாத்தையும் படத்துல போட்டு வந்து காசு வாங்கி போயிட்டாங்க பொழுது. இவங்களே பாவம் ஏதாங்க தேவலாம தலைவன் காப்பீரத்தை கொடுத்து விட்டு ஏன்டா கொடுத்து விட்டு எம்மா நீ காப்பீரட் சொன்னா ஒண்ணு வேணா அந்த பாலை திருப்போடி அப்படின்ட்டு தலைவனே விட்டு போற அளவுக்கு பட்டங்க நம்ம வனிதா அக்கா. நீ பெரிய மாமியானே என்ன தெரியாது, ஒரு மாமியார் வலியே செரிக்கிட்டேனே.
உண்மையிலேங்க வேற லெவலுங்க. மற்றவங்களாம் வந்து சண்டை போட்டுருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க, இவர் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. எஸ்பிபிலாம் பாவம் மனுஷன் விட்டா அப்படி. அனிதாக்கா தான் ஒரே பேட்டி, டோட்டல் ஃபேமிலி க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஒரே பேட்டில அக்கா வந்து காப்பி வாங்கிட்டாங்க. அக்கா அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கக்கா, இந்திரா வந்து அதையும் சண்டை போட்டு வாங்கி கொடுங்க. எங்க இன்னும் எல்லா உண்மையும் உடச்சிட போறாங்கன்னு அக்கா வந்து ரொம்ப வருஷமா சினிமா இருந்தாங்க. ஆனா அக்காவுக்கு சினிமா பத்தி தெரியும்னு பார்த்தா படத்துல குவாலிட்டின்ட்டு ஒரு கருமும் இல்ல. கேமராமேன் எவனே தெரியல, எல்லா சீன்லயும் கேமரா ஆட்டே எடுத்து வச்சிருக்கியா. பிரீமியர் ப்ரோலயே ஸ்டெபிலைசர் ஆப்ஷன் இருக்குடா, அதையாவது போட்டோம் நான் படத்துல. ஐடியா இல்லாத பசங்க இதை பார்த்து கண்ணு வேலை வந்துச்சு. பாவனா மிஸ்ஸஸ் கண்ணு வெளியே வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருக்கேன் கண்ணுல. அந்த பண்ணி வச்சிருக்காடுங்க. இல்ல ஆக்சுவலி அது ஆடுற ஃபுட்டேஜ் அதை பார்த்தா வந்து தலை வலிக்குது. அது மொபைல்ல எடுத்தாங்களா இல்லை கேமரால எடுத்தாங்களா எதுவுமே தெரியல. இப்பெல்லாம் யூடியூப் வீடியோவே நல்லா இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப குவாலிட்டியா கொடுக்குறாங்க இப்ப இருக்கிற எல்லாருமே. ஆனா இவங்க ஒரு ஹோல் மூவி ஒரு தியேட்டர்ல கொடுக்க போறாங்க. யூடியூப் வீடியோலாம் போன்ல தான் பார்க்க போறோம், மிஞ்சி போனா டிவில இந்த மாதிரி சிஸ்டம்ல பார்ப்போம். அவங்களே வந்து எவ்வளவு குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு தியேட்டர் மெட்டீரியல், அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னா அப்ப அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்டுதான். ஆனா கேட்க தெரியலையே. உண்மையிலேயே நிறைய சீன் பார்த்தா புள்ளி அடிக்குது, புரி அடிக்குது. போன்ல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேருக்கு மட்டும் சும்மா சினிமா கேமரா போட்டு கடைசியில போன்ல எடுத்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. இப்ப நான் பிளாஷ்பேக் சீன் போவாங்க. பிளாஷ்பேக் சீன் எது ரியாலிட்டினே தெரியாத அளவு தான் படகு வச்சிருக்கானுங்க. பிளாஷ்பேக்லயாவது கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படியே தான் போட்டுருக்கலாம், கெட்டப்பா மாத்திருக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. குறிப்பா வனிதா அக்கா ரியல் டைம் தான் வந்து 40 வயசு ஆகுது. பிளாஷ்பேக் வந்து அக்கா வந்து காலேஜ் கேர்ள், காலேஜ் போகிறா. மனசாட்சிக்கா உங்களுக்கு அட்லீஸ்ட் காலேஜ் போறதுக்காவது வேற அடிக்க வச்சிருக்கலாம்ல. வேற யாரையாவது நடிக்க வச்சிருக்காங்க. ரியல் டைம்ல சீன்லாம் வந்து மேக்கப் போடுறாங்க எல்லாரும். பிளாஷ்பேக்ல யாரும் மேக்கப்பே போடல, கேட்டாலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்களாமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் தெரியுமா, அதாங்க வேற லெவல். எல்லாம் பண்ணுவாங்க. முதல்ல ப்ரொபோசல் பண்ணுவாங்க, லவ் சொல்லுவாங்க, லவ் பண்ணிக்குவாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ராபர்ட் மாஸ்டர் என்ன பண்ணிருப்பாரு, எடுத்தவனே லவ்லாம் இல்ல, எடுத்தவனே மேட்ரு தான். எடுத்தியா ஒரே சொல்லு. எடுத்தவனே வனிதா கூட்டு போய் எம் பண்ணிட்டுதான் தலைவர் ப்ரொபோசலே பண்ணுவாரு. சூப்பர் அக்கா உண்மையிலே வேற லெவல் ரைட்டிங்கா. தேங்க் யூ சார், தேங்க் யூ so much சார். கூச்சமே இல்ல. யாருக்கு தெரியும் அவங்க ஒரிஜினல் கதையா கூட அடிக்க சொன்னா எதிரால வந்து லவ் வந்துச்சு. ஊர்ல 1000 பேர் இருக்கும்போது நான் என் ஜிசியை லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வேற அடி வாங்க போற. அளவுக்கு மேல பண்ணாங்க. சாரி அந்த படத்துல இழுத்துனா சரி ஓகே. நான் வந்து விடிவி கண்ணி அதான் ஏன் லவ் பண்ணேன்னு சொன்னா தலைவன் டேரக்ட் பேசுவாரு ரொம்ப கடுப்பே ஆயிரும். ஓஹோ நான் வீட்டுக்கே போயிட்டு நான் தனியா பேசிட்டு இருக்கேன். இதுல வேற ராபர்ட் மாஸ்டர் ஃப்ரெண்டா ஒருத்தன் வருவாங்க. அவன் மூஞ்சி அப்படியே க்ளோஸ் பண்ணி பாருங்க. ஏய் இங்கே பாத்துக்கினேன். இவரு ஆர்த்தி கணேஷா அப்படியே ஜிடிஎஃப் இவரா அப்படியே வந்து மேக்கப் போட்டுருக்கானுங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே. இப்போ வனிதாக்காவுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ராபர்ட் மாஸ்டர் கூட ஞம் பண்ணணும். அதுக்கு என்ன வழி அப்படின்றதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கதையே அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்துல கதையே அதுதான். அதுக்கு அம்மா ஐடியா கொடுப்பாங்க, கூட தங்கச்சி ஐடியா கொடுக்கும். நல்ல குடும்பம், நல்ல மதர். இதுல வேற அம்மா கேட்டு தான் எப்படின்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு வரும் பொழுது புடவெல்லாம் கட்டி இதுவா இருப்பாங்க. ஃபாரின்ல இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா என்ன ட்ரெஸ்ஸே தெரியல, விதமா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, பார்க்கவே கன்றாவே இருக்குது. என்ன கருமையா இது? இந்த கவர்மெண்ட் படத்துல மாத சங்கம்ட்டு ஒரு குரூப் இருக்கு தெரியுமா, ஐயா கவர்மெண்ட் படம் படம் பாரு. அந்த மாதிரி ஆன்டிங்க சேர்ந்து அடிக்கடி மீட்டிங் போடுவாங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லை, கேவலமா இருந்துச்சு. முக்கியமா இந்த ஹீரோயினோட அம்மா கேரக்டர் தான். அது வந்து இது சொல்லுவாங்களாமா, அம்மா நான் ராபர்ட் மாஸ்டர் லவ் பண்றோமா அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, லவ் வேணா பண்ணிக்க, அட கல்யாணம் மட்டும் பண்ணாத அப்படின்ட்டு. அடுத்த பதிவு பண்ணா கல்யாணம் வேணா பண்ணிக்க, குழந்தை பத்துக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அக்கா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ராபர்ட் மாஸ்டர் குழந்தை பெத்துன்றதுக்காக எஸ்டீம்கே பயந்துருப்பாங்க. அது எஸ்டீம் சீனை மட்டும் சொன்னா நீங்களே வாங்கிருப்பீங்க. பார்க்கும்போது எனக்கே வந்து காமெடி தான் வந்துச்சு. வாந்தி எடுக்க வேண்டியது வனிதா அக்கா தான், அதை விட்டுட்டு எல்லாரும் வாந்தி எடுக்க. என்ன ஆகுனா இவர் வந்து தலைவன் வந்து எதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறனால ஐவிஎஃப்ல குழந்தை பெத்துக்கலான்னு பிளான் போடுறாங்க. அதாவது அக்கா என்ன பண்ணாங்கன்னா இது எப்பறம் நான் வாயில சொல்லுவேன். புரியுது. ராபர்ட் மாஸ்டர் வித்த காட்ட மாட்டேன்றதுக்காக அக்கா என்ன பண்ணாங்க, வாய் வித்த காமிச்சு அது வந்து வீணா போயிடும். உங்களை சீனா பார்க்கும்போது இந்த கருமத்தை எல்லாம் பார்க்கணும் அப்படின்றவே ஆயிடுச்சு. என்ன எழவியாது இந்த காசுக்கு நீ உள்ளூர் படம் பண்ணி உள்ளுக்காக வித்து காசு பார்த்துக்கலாம். யோசனை நல்லா இருக்க.
தேவையில்லாம பப்ளிக் வந்து போட்டு காட்டி பப்ளிக்கோட நிம்மதி கெடுக்கிறது தெரியுமா? கொஞ்ச நேரம் ஏத்துக்கவே அது முடியாது. மனம் போயிருக்கும். வேற அது இன்ஸ்டாகிராம்ல டேய் காசு குறாங்கறாங்க இஷ்டத்துக்கு கூவியாடா வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஏண்டா சிம்புவும் நயன்தாராவும் ஒண்ணா போட்டு இது நம்மாலு படத்துல வந்து 2 பேரும் வந்து தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு விட்டுட்டு படத்துக்காக ஒண்ணு சேர்ந்து நடிச்சாங்க. அந்த மாதிரிதான் இந்த படமும் பப்ளிக் ரிவ்யூலாம் நல்லபடியா சொல்லியிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு பாருங்கன்ட்டு மனசாட்சி ஏத்துக்கவே மாட்டேன்டா. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதெல்லாம் நல்லா இருக்கும் அந்த படம். பார்க்கவே விருப்பம் நம்மளான்ட்டு ராபர்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை கொடுக்க மாட்டேன் போ அடிட்டு போயிடும் அப்படி. அதனால அக்கா கோச்சு வீட்டுக்கு போடுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க அக்கா வந்து கர்வமா இருக்காங்க அப்படின்ட்டு. அங்கதான் எனக்கு டவுட் எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க அக்காவுக்கு வந்து உடம்புல வந்து பிரச்சனை இருக்கு, அவ குழந்தை பெற்றுக்கிட்டா உயிருக்கே ஆபத்தாயிரலாம், அதனாலதான் ராபர்ட் மாஸ்டர் குழந்தை கொடுக்காம வந்து காப்பாத்தினாரு அப்படின்ட்டு அங்க ஒரு உண்மையை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதனால இவர் வந்து குழந்தை கொடுக்காம வந்தாங்களாமா. இதுல வர செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்தியாவுக்கு வந்துருவாங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது தமிழ் படமா தெலுங்கு படமானே டவுட் ஆகுது. ஏடா இந்தியா நடக்கிறது வேற போய் எடுத்துருக்கீங்களா? தேவையில்லாம பவர் ஸ்டார் இன்னொருத்தன் எவனே தெரியல, அவனை வந்து சக்கிலா ஃபேன் ஒன்று இறக்கி விட்டுருக்காங்க. பத்தாவதுக்கு வந்து இவர் வேறையா அந்த ஆளை போட்டு இன்ஸ்டாகிராம்ல கோமலாம் தெளிவு பண்ணி ஃபேமஸ் ஆனவங்களாம் எடுத்து உள்ள போட்டோம்னா அப்புறம் நல்லா இருக்கும், காமெடியா இருக்கும். அடுத்து மித்து ஒன்று போயிட்டு இருக்கு. மித்துல அது ஒரு மூணு நம்பிக்கை. அதுல இதுவும் ஒண்ணு சளைச்சது கிடையாது. உண்மையா சொல்லுங்க, இந்த கேட்டெல்லாம் வந்தால இங்கே சிரிப்பு வந்துச்சா காமெடி வந்துச்சா? உண்மையில சிரிப்புலாம் வரல, விருப்பு தான் வருது. கடைசியில குழந்தை பிறந்து ஆபரேஷன் தியேட்டர்ல கண்ணீரும் கம்பளியுமா படத்தை முடிப்பாங்க. அதோட வந்து ஜோவிதாவோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் கரியா போறத கண்கூடா பாப்பீங்க. அக்காக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை போல இந்த மாதிரி படம் எடுத்து ஜோவிதாவோட காசெல்லாம் கரியாக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு மாதிரிதான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரசிகர்னு ஒரு காவியத்தை எடுத்தாங்க. அந்த படம் ஒரு பாட்டா ஃபேமஸ் ஆக்கினவரை எதுவுமே ஓடல. அதே வந்து ரொமான்ஸ் பண்றேன் லவ் சீன் வனிதா அக்கா வந்து கண்ணிலே பார்க்க முடியாத சீன் நடிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட கொஞ்சம் சீனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த படம் எடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக மொத்தம் பிக் பாஸ் சம்பாதிச்ச பணமெல்லாம் நெருப்பு, ஜோவிதா மூஞ்சில கருப்பு. இந்த படம் பார்த்தவனுக்கு மூஞ்செல்லாம் வெறுப்பு. ஓகே வீடியோ லைக் பண்ணுங்க, ஸ்பெஷல் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து மிஸ்ஸஸ் 10 ஓட்டி இருப்போம். ஓகே, அர்ஜென்ட் வீடியோல கொஞ்சம் கம்மியா ஓட்டேன். ஓகேவா, மேபி வந்து இன்னும் கொஞ்சம் கட்சியில பெருசா ஓட்டி பெரிய வீடியோ போடலாம். ஓகே இதே மாதிரி என்ன படத்தை ரோஸ் போகலாம் இதை கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து போட ட்ரை பண்றேன். ஓகேவா, அப்புறம் சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. கஷ்டப்பட்டு 3 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்திருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கோல் பண்ணி வாங்கிடுவோம். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய். இப்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இது இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னு தெரியும், நல்லாவே தெரியும். அந்த பிரச்சனையாலதான் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனா அப்படி ஒரு படத்துக்கு அந்த ஒரு பாட்டு தேவையா அப்படின்னு இல்ல, அவங்க நிறைய பிரச்சனை பண்ணி அது அவரையே தூக்க வச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு திறமைசாலி வனிதா. அதான் பிக் பாஸ்ல மட்டும் இல்ல, அப்போ ஒரிஜினலாவே அவங்க அப்படிதான் இருக்காங்க. இல்ல எல்லாரும் அந்த பசங்க எல்லாம் சம்பாதிச்ச காசு எல்லாம் சேர்த்து வைங்கன்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. இந்த பொண்ணு சம்பாதிச்ச காசு அம்மாவே காலி பண்ணிட்டு சூப்பர். அதான் இன்னொன்னு அவங்க பொண்ணு 2வது பொண்ணு இருக்குல்ல, அதையும் பிக் பாஸ்க்கு அனுப்பு, அதுவும் சம்பாதிச்சுட்டு வரும். அடுத்த ஒரு படம் எடுக்க காலி பண்ணுங்க. ஆனா சூப்பரான கதை. எப்படிதான் யோசிச்சாங்க? உண்மையாவே சொல்ல போனா கண்டிப்பா ஜோதிகா போயிருப்பாங்க. எப்படி இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க? கூட இருந்தவங்க அந்த செட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்ல, கண்டிப்பா கேட்டிருப்பாங்களா என்ன கதை என்ன ஏது, கண்டிப்பா எப்படி இருக்குன்னு வீடியோ கூட பார்க்காம இருப்பாங்க. வீடியோ பார்ப்பாங்களா எனக்கு தெரியல, கொஞ்சமாவது பார்த்திருப்பாங்க, அதுலயே தெரிஞ்சிருக்காது. என்ன சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்